IAS Academy, Dharmaburi. வெல்கம் டு BMIAS அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNPSCல இருந்து CTSC எக்ஸாம் லாஸ்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம். இதில் நமக்கு வேரியஸ் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நமக்கு பேப்பர் 1 சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லா போஸ்ட்டுக்கு எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கும் காமன் தான். அதனால பேப்பர் 1 பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல் டெஸ்ட் பேட்சாக தான் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டும் ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபைனலாக வந்து எல்லா சப்ஜெக்டும் அடங்குற மாதிரி நமக்கு மெயின் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி வந்து ஃபுல் டெஸ்ட் 2 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டியூட் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் நீங்கள் அட்டன் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பேப்பர் 1ல இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் 10 யூனிட் டெஸ்ட் பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிளஸ் இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கண்டென்ட் என்ன கொடுப்பாங்க நம்ம இன்ஸ்டியூட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில இந்த ஏரியா ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கணுமோ அதுக்கு மட்டும் வீடியோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மற்றபடி நீங்க என்ன மெட்டீரியல் ஃபாலோ பண்ணணும் டெஸ்ட்டுக்கு அந்த சோர்சஸும் வந்து நம்ம இன்ஸ்டியூட் சைடு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்க பிளே ஸ்டோர் போயிட்டு BMIAS அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் ஆப் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? அதை இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கேட்கும். உங்களுக்கு லாகின் வித் மொபைல் நம்பர் ஆர் வாட்ஸ்அப்னு கேட்கும். நீங்க 2 ஆப்ஷன்ல எதுனாலே கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா OTP வரும். OTP போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க OTP போட்டு லாகின் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுக்க சொல்லும். உங்களோட நேம் பிளஸ் மெயில் ஐடி கொடுக்க சொல்லும். உங்களோட நேம் என்னவோ அது கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய கேட்டகரியில நீங்க ஆல் கேட்டகரி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா TNPSC இது கூட சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல் கேட்டகரி கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். இந்த இன்டர்ஃபேஸ் வரும். உங்களுக்கு இங்க ஒரு இன்ட் மார்க் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ல இங்க ஹோம் இருக்கும், கீழே லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? ஹோம் இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்டோர் இருக்கும், நெக்ஸ்ட் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் ப்ரொஃபைல்னு இருக்கும். இந்த ப்ரொஃபைல்ல போயிட்டு உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிடுங்க. பர்சனல் டீடைல்ஸும் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அட்ரஸ், தென் எஜுகேஷன் டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க ஃபில் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த ஸ்டோர் இருக்குங்க இல்லையா, இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட் சைடு வந்து உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ நமக்கு CTSC டெஸ்ட் பேட்ச் 2024 இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி விசிபிள் ஆகும். இதுல கண்டென்ட் இருக்குங்க இல்லையா, மேலே ரைட் சைட் கண்டென்ட் இருக்கும். இந்த கோர்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு என்ன சிலபஸ் கீழே இருக்கும். உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு என்ன சிலபஸ் என்ன, அக்ரிகல்ச்சருக்கு சிலபஸ் என்ன, தென் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் என்ன எல்லாமே இருக்கும். இது வந்து ஃப்ரீ டு ஆல் தான். ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்டும் இதை வந்து நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா அக்ரி பேப்பருக்கு டெஸ்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மற்ற போஸ்ட்டுக்கு அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட், கெமிஸ்ட்ரியோ இல்லை மைக்ரோபயாலஜியோ இல்லை ஃபுட் டெக்னாலஜியோ இன்ஜினியரிங்கோ யார் வந்து அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அந்த கமெண்ட்ஸ் பொறுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ டெஸ்ட் அரேஞ்ச் பண்றதா நம்ம BMIAS அகாடமி ட்ரஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு யாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுன்றது, அதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அந்த டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு மட்டும் வேணுன்றது கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேங்களா? இதுல வந்து அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த PDF வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்ரி இல்லாம மற்ற போஸ்ட்டுக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் இதுதான். இந்த PDF வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து 500 தான். அந்த 13 வந்து இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் ஆயிருக்கு. இது வந்து பை நவ் கொடுத்துருங்க. ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ண அப்புறம் உங்களுக்கு பர்ச்சேஸ்ட் அப்படின்ற இந்த இது வந்துடும். உங்களுக்கு டவுன்லோட் ரெசிப்ட் இருக்கும். இந்த டவுன்லோட் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு PDF உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த பில் வந்து நீங்க ஆப்ல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் நம்பர்
9489703888 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் பண்ண அப்புறம் உங்களை வந்து டெலிகிராம் டெஸ்ட் குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் அந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஆன்சர் கீயும் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி எந்த சோர்ஸ் மெட்டீரியல் நீங்க படிக்கணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற ஏதாச்சும் பிடிஎஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு டெலிகிராம் டெஸ்ட் குரூப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணாலே நீங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க அந்த குரூப் லிங்க் வாங்கி, அதாவது டெஸ்ட் குரூப் லிங்க் வாங்கி அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டென்ட் இருக்குங்க இல்லையா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண அப்புறம் கண்டென்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 1 ஜிஎஸ், பேப்பர் 1ல 10 யூனிட் இருக்கும். அதுக்கான டெஸ்ட் எல்லாமே இங்க இருக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்க்கான சிலபஸ் இங்க இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட் அப்லோட் பண்ணுவாங்க. டெஸ்ட் 1 வந்து உங்களுக்கு ஜிஎஸ் நடக்கும். டெஸ்ட் 2 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, அதனால அது வேற ஃபோல்டர்ல இருக்கும். டெஸ்ட் 3 வந்து ஜெனரல் ஸ்டடிஸ். ஓகேங்களா? இப்போ 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இங்க வந்து பேப்பர் 2 அக்ரி வந்து இது ஒன்லி அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? தென் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2 நான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு டெஸ்ட் ஜிஎஸ் நடக்கும், ஒரு டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி, அந்த மாதிரி நடக்கும். எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷெடியூல், இது ஏஓக்கான ஷெடியூல். இது வந்து இந்த ஃபோல்டர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ். இப்போதைக்கு உங்களுக்கு கிளாஸஸ் இல்லை, உங்களுக்கு கிளாஸஸ் வந்து டீச் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் போய்ட்டு கிளாஸஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் வந்து டெமோ டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துருவோம். ஓகேங்களா? அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இல்லை நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே ஐ ஹாவ் ரீட்னு ஒரு டிக்ளரேஷன் கேட்குது. இது கிளிக் பண்ணிட்டு ஐ எம் ரெடி டு பிகின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து விசிபிள் ஆகும். மேலே கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், கீழே தமிழ் இருக்கும். இந்த ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு மட்டும் டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி ஒன்லி தமிழ்ல மட்டும் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இல்லை நீங்க படிச்சு பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து ABCD விசிபிள் ஆகும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு தோணுதோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிடுங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸ்ட்ராவா ஆப்ஷன் விடை தெரியவில்லை, ஆன்சர் நாட் நோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொடுக்கல, ஆனால் மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு வரும். ஃபுல் மாடல் டெஸ்ட்ல உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருவோங்க. ஜஸ்ட் உங்களுக்காக அட்டன் பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து பொறுமையாக ரீட் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. இப்போ இந்த டெஸ்ட் எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மேலே வந்து டைம் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? 1.5 மணி நேரம் லைவ் டெஸ்ட் அப்படின்னா நீங்க ஒரு டைம் தான் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். டெஸ்ட் இருக்கிற டேட்ல உங்களுக்கு மார்னிங் 10 AM டெஸ்ட் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து அந்த மார்னிங் 10 AM கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிருங்க. இன்கேஸ் அட்டன் பண்ண முடியலன்னா அடுத்த நாள் மார்னிங் 10 AM வரைக்கும் ஒரு 24 hours டெஸ்ட் ஆக்டிவ்ல தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு டைம் எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ அப்போ அட்டன் பண்ணி பார்த்துருங்க. இல்லை உங்களுக்கு டைம் ஃப்ரீ கிடைக்கலன்னா 1 டேக்கு அப்புறமா நமக்கு டெலிகிராம் குரூப்ல கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அனுப்பியிருப்பாங்க, நம்ம இன்ஸ்டியூட் OMR அனுப்பியிருப்பாங்க. அது பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க செல்ஃபா வந்து வீட்டில் எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுல இங்க கீழே இந்த 3 லைன் இருக்குங்களே, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க. 6 கொஸ்டினுமே ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா கிரீன் கலர்ல காட்டும். இன்கேஸ் நீங்க இப்போ ஒரு 7th கொஸ்டின் இருக்கு, இதை வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணாம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க 7th கொஸ்டின் பாருங்க, ரெட் கலர்ல வரும். இந்த ரெட் கலர்ல இருக்குன்னா நீங்க ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் 73 கொஸ்டின் நீங்க போகணும் அப்படின்னா 73 போயிட்டு நீங்க இப்படி சி ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. திரும்ப வந்தீங்கன்னா 73 மட்டும் உங்களுக்கு கிரீன் கலர் இருக்கும். இதை வந்து நீங்க எந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு கிரீன் கலரும், அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரெட் கலர்லயும் காட்டும். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 74th கொஸ்டின் வந்து உங்களுக்கு வயலட் கலர்ல வந்துடும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்டான கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்க ஃபைனலா வந்து நீங்க செக் பண்ணி திரும்ப கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா டெஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து நீங்க சப்மிட் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100 டோட்டலா நீங்க ஆன்சர் பண்ணது 8 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, நாட் ஆன்சர் 92 அப்படின்னு வருது. மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வரும். நீங்க ஃபைனலா 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா இல்லையான்றது அங்க செக் பண்ணிட்டு ஓகே அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துருங்க. இல்லைன்னா பேக் க்ளோஸ் போயிட்டு பேக்ல போயிட்டு நீங்க அட்டன் பண்ணிட்டு தென் வந்து திரும்பவும் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட் வரும். நீங்க வந்து
ரேங்க் வந்து 7th ரேங்க்ல வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டும். உங்களுக்கு ரேங்க் டீட்டெயில்ஸ் வரும், உங்களோட செக்ஷன் நேம், உங்களோட ஸ்கோர் என்ன, நீங்க அட்டெம்ப்ட் என்ன பண்ணிருக்கீங்க, அக்யூரேசி எவ்வளோ, ரேங்க் ப்ரிடிக்டர் வந்து உங்களுக்கு கீழே வரும். கம்பேர் வித் டாப்பர்னா நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, டாப்பர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, ஆவரேஜா மார்க் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். டாப் ரேங்கர்ஸ் வந்து லிஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இவங்களா இருக்காங்க அப்படின்றது வரும். ஓகேங்களா, இது வந்து நமக்கு மெயின் எக்ஸாம் உங்களுக்கு சிடிஎஸ்சி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் வைக்க போறாங்க. அதனால இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் நீங்க போயிட்டு அங்கே அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் பீரியட் கம்மியா இருக்கிறதுனால எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட்டாக தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பர்டனா இருக்கும் புதுசா வந்தவங்களுக்கு. அதனால நீங்க ஓவராலா இருக்கக்கூடிய கான்செப்ட் படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்க பண்ணக்கூடிய தப்பு தெரியும். அதனால டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்கேஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ண முடியாதவங்க உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலோட அந்த பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபாலோ பண்ணி எல்லா சப்ஜெக்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு வந்து மெயின் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.